வெல்கம் டு வாட்டர்ஃபால்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் பெப்பர் சிக்கன் நாட்டுக்கோழியில் செய்ய போகிறேன். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: நாட்டுக்கோழி 1/2 கிலோ, 1 கப் நறுக்குன சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், மிளகு 5 டீஸ்பூன். இப்போ குக்கரில் நம்ம எடுத்து வச்சிருந்த நாட்டுக்கோழியில் 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் உப்பு, 1/2 கப் தண்ணி சேர்த்து ஒரு தடவை லேசாக கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சிடலாம். ஒரு விசில் வர்றது வரைக்கும் அடுப்பை கூட்டி வச்சிடலாம். அப்புறமா சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் பிராய்லர் கோழியில் பெப்பர் சிக்கன் செய்கிறதா இருந்தால் குக்கரில் வேக வைக்க தேவையில்லை. ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் நாம் எடுத்து வச்சிருந்த சீரகத்தையும் மிளகையும் வறுத்து எடுத்துடலாம். ரெண்டும் நல்லா ஆறுனதும் அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். அப்புறமா இது கூட நாம் வெட்டி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அப்புறமா இது கூடவே நாம் எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லா வெங்காயமும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது கூட நாம் வேக வச்சிருந்த நாட்டுக்கோழியை தண்ணியோடு சேர்த்து ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் இது கூட நாம் வறுத்து பொடி பண்ணி வச்சிருந்த சீரகத்தையும் மிளகையும் இது கூட சேர்த்துடலாம். நம்ம நாட்டுக்கோழியை வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதில் உப்பு சேர்க்க தேவையில்லை. தேவைப்பட்டால் பார்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அப்பப்போ கலந்து விட்டுலாம். எல்லா தண்ணியும் நல்லா வத்தியாச்சு. ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் கோழி பொரியட்டும். எல்லா கோழியுமே நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான பொருட்கள் தான் தேவை. ஆனால் இதோட சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப குறைவான நேரத்தில் நம்ம செஞ்சிடலாம். அதனால நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் பெப்பர் சிக்கன் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வாட்டர்ஃபால்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.